வேளச்சேரி பரங்கிமலை இடையே பறக்கும் ரயில் நீட்டிப்பு தடத்தில் ரயில் சேவை தொடங்கியிருக்கிறது. அது தொடர்பான அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். பல ஆண்டுகளுக்கு பின் பணிகள் நிறைவடைந்து ரயில்கள் இயக்கப்பட்டதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ரேவதி. ரேவதி, இதன் பின்னணி என்ன முழு விவரங்கள்? வணக்கம். இன்றைய தினம் மக்கள் பயன்பாட்டிற்காக கொண்டுவரப்பட்டிருக்கிறது வேளச்சேரி பரங்கிமலை இடையேயான இந்த பறக்கும் ரயில் சேவை. குறிப்பாக சென்னை கடற்கரை பரங்கிமலை இடையேயான 43 ரயில் சேவையும், சென்னை கடற்கரை வேளச்சேரி இடையேயான 2 ரயில் சேவையும், வேளச்சேரி பரங்கிமலை இடையே 3 ரயில் சேவையும் என இரு மார்க்கத்திலும் இன்று முதல் இயக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தென் சென்னை மக்களின் 17 ஆண்டுகால காத்திருப்புக்கு பிறகு இந்த குறிப்பிட்ட வழித்தடத்தில் பறக்கும் ரயில் சேவை தொடங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ரயில் சேவையை பொறுத்தவரை வேளச்சேரியிலிருந்து காலை 5:25 மணிக்கு தொடங்கி பரங்கிமலைக்கு 5:45 மணிக்கு வந்தடையும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல சென்னை கடற்கரையில் இருந்து காலை 5 மணிக்கு புறப்பட்டிருக்கக்கூடிய புறநகர் ரயில் காலை 6:05 மணிக்கு பரங்கிமலையை சென்றடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மறுமார்க்கத்தில் பரங்கிமலையிலிருந்து கடற்கரைக்கு காலை 5 மணிக்கு ரயில் இயக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இரவு 10:25 மணிக்கு சென்னை கடற்கரையிலிருந்து பரங்கிமலைக்கும் இரு மார்க்கத்திலும் கடைசி ரயில் புறப்படும் எனவும் தென்னக ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எழும்பூர் ரயில் நிலைய மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் பொதுமக்கள் பலரும் இதன் காரணமாக இந்த ரயில் நேர மாற்றங்கள் காரணமாக பாதிப்படைந்திருக்கிறார்கள். இந்த சென்னை புறநகர் மின்சார ரயில் சேவை இதனால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மாற்று வழித்தடமாக சென்னை கடற்கரை பரங்கிமலை இடையே இருக்கக்கூடிய இந்த பறக்கும் ரயில் சேவை மிகவும் ஒரு எதிர்பார்க்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கிறது. பரங்கிமலையிலிருந்து புறநகர் மின்சார ரயில்கள், பறக்கும் ரயில் சேவை, மெட்ரோ ரயில் என பல்வேறு பொது போக்குவரத்தை மக்கள் பயன்படுத்தும் வகையிலும் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் சென்னை கடற்கரை பரங்கிமலையை இடையான இந்த பறக்கும் ரயில் சேவையின் வழித்தடங்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சென்னை கடற்கரை புனித தோமையார் மலையை பொறுத்தவரை சென்னை கோட்டை, சென்னை பூங்காநகர், சிந்தாதிரிப்பேட்டை, சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, கலங்கரை விளக்கம், முண்டக்கம்னியம்மன் கோவில், திருமயிலை, மந்தவெளி, கிரீன்வே சாலை, கோட்டூர்புரம், கஸ்தூரிபா நகர், இந்திரா நகர், திருவான்மியூர், தரமணி, பெருங்குழி, வேளச்சேரி மற்றும் புழுதிவாக்கம் ஆகிய நிலையங்களில் நிற்கும் என்றும், ஆதம்பாக்கம் நிலையத்தில் மற்றும் நிற்காது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மறுமார்க்கத்திலும் ரயில்கள் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.